காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்தினால நின்னு போயிருக்கும். அந்த விஷயங்கள் நிவர்த்தியாகி பண வரவுகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து லாபம் உண்டு. ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்ல பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கலாம். இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடன் நிவர்த்தி ஏற்படும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஏன்னா ஒரு சுப கிரகம். அவர் வக்கரமா இருக்கும்போது என்னன்னா சுபமான பலனை கொடுக்க மாட்டார். அப்ப வக்கர நிவர்த்தி ஆனவன என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ள, அது கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் கூட இருக்கு. பலவிதமான பண வரவுகளை தொழில் மூலமாக கொடுக்க போறார். அப்ப என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கிறத கடன் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழியும் ஏற்படும். கடன் வாங்குறது குறையும். பிசினஸ் growth நல்லா இருக்கும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு வரும். புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்.